நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் போட்டு கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு 300 கேரட். அப்புறமா ஸ்வீட் கார்ன் உரித்து வேக வச்சுக்கிறோம். கேரட் தோல் சீவிக்கணும், அலம்பி தோல் சீவி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு பொடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி ஸ்பூனில் சீரகம், பெரும் சீரகம், சோம்பு எடுத்துக்கோங்க. 4 மிளகா எடுத்துக்கோங்கன்னா 5 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை நல்ல சவக்க வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டாட்டு இது கூடவே நம்ம வேர்க்கடலை தோல் உரித்து வறுத்த வேர்க்கடலை தேங்காய் போடுவோம். அது அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. கேரட்டு தோல் சீவி வந்தாச்சு. நல்லாயிருக்கா? பார்த்தீங்களா? வேர்க்கடலை போட்டிருக்கேன், தேங்காய். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வறுப்பட்டுரும். இப்போது நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். 6 நாட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கலக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கொரோஸாக பண்ணிக்கோங்க, நொரன்னு கொஞ்சம் பொடி மாதிரி. எண்ணெய் வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய் வச்சுக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாசனை நல்லா வருது. மஞ்சள் பொடி போட்டிருக்கிறேன். இப்போது நம்ம துருவின கேரட்டும் அது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெந்த கார்னையும் அதை கூட சேர்க்குறோம். அப்புறமா ஒரு கை கொஞ்சமாக தண்ணி அது லைட்டாக தரிச்சா அந்த கேரட் அந்த வேகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒன்றா எல்லாம் சேர்த்த மாதிரி மூடி போட்டு ஒரு தட்டு போட்டு அதை வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ஆல்ரெடி நல்லா துருவிட்டோம், அதனால் அது வெந்துடும். ஒரு 5-7 நிமிஷம் கூட வைக்கலாம். நல்லா வெந்துருச்சா? இப்போது நம்ம பொடி பண்ண அந்த பொடியை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்குறோம். சிம்மில் வச்சுக்கோங்க கேஸை. நல்ல கமகமன் வாசனை வருது. தனியா வாசனை, அது கேரட் கார்னில் சேர்ந்து. இப்போது சாதம் ஆற வச்சு நம்ம பண்ண பேஸ்ட்டை இதோடு சேர்க்க போகிறோம். பாருங்க, நல்ல கமகமன் வாசனை வருது. சாதத்தை கலக்கிறேன். சுவையான கேரட் கார்ன் போட்ட சாதம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம்.